மொக்கா ஒப்பந்தம்னா என்ன, இதெல்லாம் இந்தியாவுக்கு என்ன சார் பாதிப்பு? ஏன்னா பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தில் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது. இஸ்ரேல் பணத்திற்காக சவுதி, ஆயுத தளவாடங்கள் உற்பத்திக்காக துருக்கி, மூன்றாவது பாகிஸ்தானிடத்தில். இந்தியா பக்கத்து நாடு, அதாவது அதுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்குமா? நிச்சயமாக இந்தியாவினுடைய அச்சுறுத்தலை தாண்டி நெருங்கி போயிருக்கிற பாகிஸ்தானுக்கு 27,000 கோடி ரூபாயை அவர்கள் பரிசளித்திருக்கிறார். யாரு? சவுதி. நமக்கு இனி ஒரு புதிய சிந்தனையோடு ஒரு புதிய நிலையை உருவாக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக சில ஆண்டுகளுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு, இது ரொம்ப சீக்ரெட், ட்ரம்ப் பாராட்டுறாரு. இந்த 3 நாடு போட்ட ஒப்பந்தத்தை அவர் பாராட்டி பேசியிருக்காரு. இந்த 3 பேரும் அவர்களுடைய ஆட்கள் தான். உலகத்தினுடைய முகம் மாறி இருக்கிறது. இராணுவ சமநிலை இப்பொழுது மேம்பட்டிருக்கிறது. சமநிலை மாறிய நேரத்தில் அரசியல் பின்புலமும் மாற வேண்டும் என்று தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சுல்தான் சார். சார், சமீபத்தில் பாகிஸ்தான், துருக்கி, சவுதி இந்த 3 நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, மக்கா ஒப்பந்தம்னு சொல்லிட்டு. அது மக்கா ஒப்பந்தம்னா என்ன, இதெல்லாம் இந்தியாவுக்கு என்ன சார் பாதிப்பு இருக்கு? ஏன்னா பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தில் இருக்காங்க. சார், இப்போ இந்த மெக்கா ஒப்பந்தம் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது. அதில் முக்கியமாக அமெரிக்கர்களை ஒதுக்கும் நிலை இந்த மக்கா ஒப்பந்தத்தின் மூலம், இந்த ப்ரொக்ளமேஷன், மக்காவிலிருந்து வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்கள் அந்த வெள்ளிக்கிழமை கூடக்கூடிய அந்த நாளில் 3 நாடுகள், ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது. இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் தலைவர்கள் எல்லாம் கத்தரில் கூடினாங்க. அப்படி கூடிக்கொண்டு பேசி கொண்டிருக்கிற போதே பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிவிட்டு அவர்களே கொலை செய்தார்கள் இஸ்ரேலியர்கள். எங்க? கத்தரில். உடனடியாக பயம் வந்துடுச்சு சவுதி அரேபியாவுக்கு. அவர்களுக்கு சாதகமாக பேசுவதற்குத்தான் ஹமாஸ் தலைவர்களை சந்திக்க போகிறார்கள். கடைசியில் கலீல் ஹையா தப்பிட்டார். உடனடியாகத்தான் பாகிஸ்தானை அக்ரிமெண்ட் போட்டு 3வது நாளில் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை சிக்கல் வருகின்ற போது நாங்களும் பாகிஸ்தானியர்களும் பங்கு விடுவோம் என்று ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் டன். தற்போதைய நிலையில் துருக்கி ஒப்பந்தம் என்ன, இதனுடைய லாபம் என்ன, இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? இப்போ இதோடு சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் தான் பேச போகிறோம். துருக்கி ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி. 5வது தலைமுறை இராணுவத்தின் விமானத்தில் கான் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 5th உலகின் நவீன எக்யூப்மெண்ட்ஸு, மிலிட்ரி மேனுஃபேக்சரிங் டிஃபென்ஸ் காரிடார் மட்டுமல்ல, ட்ரோன்கள் தயாரிப்பில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானியர்கள் துருக்கியினுடைய ட்ரோன்களை ஏராளமாக பயன்படுத்தினார். இது துருக்கியை பற்றி. நேட்டோவில் 2வது நாடு, யூரோப் யூனியனில் இருக்கிற ஒரே முஸ்லீம் நாடு, அதுவும் நேட்டோவில் 2வது நாடு. இது துருக்கியை பற்றி யூனிக்காக நான் சொல்லிட்டேன். சவுதி அரேபியாவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. 2030 400 லட்சம் கோடி ரூபாய்களை போட்டு உலகத்தரம் வாய்ந்த ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு சவுதி அரேபியா பாடுபட்டு கொண்டு வர்றாங்க. அதில் அவங்க டூரிஸ்ட்டு, டிஃபென்ஸ் காரிடார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக், இன்னும் ஃபினான்ஷியல் செக்டோரியல், வங்கித்துறைகள், டிப்ளமேசி, இந்த மாதிரி ஒரு 400 லட்சம் கோடிக்கு புதிய சவுதியை உருவாக்குறார்கள். அப்போ அவங்கள்ட்ட பணத்தை பற்றி பஞ்சமே இல்லை. பணத்திற்காக சவுதி, ஆயுத தளவாடங்கள் உற்பத்திக்காக துருக்கி, 3வது பாகிஸ்தானிடத்தில் ஒரு பெரிய படைகள் இருக்கிறது, 7 மேன் பவர். அடுத்து அவர்களிடத்தில் அணுகுண்டு இருக்கிறது. அடுத்து அவர்கள் 3 பேரும் சுன்னா முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள். துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இன்றைக்கு 15,000 போர் வீரர்களை சவுதியிலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். சரி, இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பா அப்படின்னா ஏன் இப்போ இந்த தேவை, இந்த ஒப்பந்தம் எதுக்கு தேவை? இப்போ இந்தியா பக்கத்து நாடு, அதாவது அதுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குமா? நிச்சயமாக இந்தியாவினுடைய அச்சுறுத்தலை தாண்டி அவர்கள் இப்போது பெரும் அச்சுறுத்தலாக ஈரானை பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஈரானுடைய தாக்குதல்களில் சவுதியுடைய அரம்கோனுடைய யூனிட், ரிஃபைன் யூனிட்டு டெஸ்ட்ராய், ஒரு ½ யூனிட். அதே மாதிரி அல் சுல்தான்
பேஸ் டெஸ்ட்ராய்ட், அல் உதீத் தளம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அல் அஃப்ராத், அல் அகராஃப், அதே போன்று அஸ்ஸலாமி, 5th ஃப்ளீட் பஹ்ரைன் எல்லாமே have been destroyed. அவர்களுடைய முகாம்கள், அவர்கள் தங்கியிருந்தது எல்லாமே அழித்து விட்டார்கள். இந்த நிலையில் உண்மையிலேயே தங்களுக்கான பாதிப்பு எவ்வளவு? அவர்கள் இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவுக்கு சமகமாக சவுதி அரேபியா ஆயுதத்தை கொள்முதல் செய்கிறார்கள். எவ்வளோ சொல்கிறாங்க? இந்தியாவுக்கு சமநிலையில் இந்திய மதிப்பீட்டிற்கு ஒரு 7-8 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறார்கள். அமெரிக்கர்களிடத்தில் அவர்களுக்கு டோட்டலி டிஸப்பாயிண்ட். அமெரிக்கா மிக பெருசாக நம்புனாங்க. அமெரிக்கா ஒன்றும் பெருசாக ஈரான் போரில் அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாடு, பெட்ரியாட் போன்றவைகளை நிறுத்தியிருந்தார்கள். பஹ்ரைனில் நிறுத்தியிருந்தார்கள், குவைத்தில் நிறுத்தியிருந்தார்கள், எல்லா நாடுகளிலும், ஜொர்டானில் நிறுத்தியிருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மிதமிஞ்சிய ஈரானுடைய மிசைல் தொழில்நுட்பம் அழித்து போய்விட்டது. இப்போது அவர்கள் நினைக்கிறார்கள் பெரும் பணத்தை பாகிஸ்தானுக்கு, அமெரிக்கர்களுக்கு கொடுத்து அவர்கள் யூதர்களை காப்பாற்றுவதில் பெரும் நோக்கமாக இருந்தபோது நமக்கு இனி ஒரு புதிய சிந்தனையோடு ஒரு புதிய நிலையை உருவாக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக சில ஆண்டுகளுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு சீனாவை நெருங்கி சீனா தளங்களை ஆய்வு செய்தார்கள். எதை? சவுதி அரேபியா உள்ள இருக்கக்கூடிய இன்னர் டெசர்ட் ஏரியாவை பார்த்து உள்ள யுரேனியமும் புளுட்டோனியம் போன்ற ஆயிரக்கணக்கான டன்கள் இருப்பதையும், அதை நீங்கள் கனிமத்தை நாங்கள் செய்கிறோம், அதை பெரும் பொருளாக ஈட்டுவதையும் அவர்கள் நன்கு தெரிந்து கொண்டார்கள். இது ரொம்ப சீக்ரெட். இப்படி பல காரணங்களை யோசித்தவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இடையிலும் சல்மானுக்கு இடையிலும் உறவு இல்லை. ரொம்ப அசிங்கமான ஒரு அக்லி ஃபில்தி ஸ்பீச். ட்ரம்ப் பாராட்டுறாரு இந்த 3 நாடு போட்ட ஒப்பந்தத்தை. அவர் பாராட்டு, அது வெளிப்படையாக அவர் பாராட்டுவார், வெளிப்படையாக பாராட்டுவார். இந்த 3 பேரும் அவர்களுடைய ஆட்கள் தானே. யார்? சவுதி அரேபியா பாகிஸ்தான் அமெரிக்கர்களுடைய ஆள், பாகிஸ்தான் அமெரிக்கருடைய ஆள், எர்டோகன் அவருடைய ஆள் தான். இந்த 3 பேருமே F-35 இப்போ ஒரு உதாரணத்திற்கு இந்த 3 பேர்ட்டையும் அமெரிக்க ஆயுதங்கள் இருக்குது. இவர்கிட்ட F-15 இருக்குது, அவர்கிட்டையும் இருக்குது, அவர்கிட்டையும் இருக்குது. யார்கிட்ட இருக்குது? சவுதியிலையும் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் இருக்குது, துருக்கியிலும் இருக்குது. அப்போ இந்த 3 பேரும் யார்? இந்த 3 பேரும் அமெரிக்கர்களுடைய ஆள். ஆனால் இப்போது அவர்கள் மெல்ல 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 அமெரிக்காவை விட்டு நகர்வதன் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் இப்போ ஈரான் விஷயத்துக்கு வரப்போகிறேன். நேற்று முன்தினம் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு செய்தியை அறிவிக்கிறது. யார்? சவுதி. இனி சவுதியினுடைய வருமானத்தில் 90 விழுக்காடு உலகின் வேறு எந்த நாடுகளிலும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போவதில்லை. சவுதியினுடைய ஒட்டுமொத்த ஆயில் ஃபீல்டு எந்த வருமானமாக இருந்தாலும் 90 விழுக்காட்டை இண்டிஜீனியஸாக நாங்கள் எங்கள் தேசத்துக்குள்ளே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு அமெரிக்கர்களுக்கு எதிரான செய்தியை சொல்லிவிட்டாங்க. ஆனால் சவுதி இந்தியாவில் கூட முதலீடு பண்ணியிருக்காங்க. இல்லை, அவங்க பண்ணுவாங்க. இந்தியாவில் இப்போ இந்தியர்கள் சவுதியில் வேலை பார்க்குறாங்க. சரி, இப்போ இந்திய முதலீடுகளை தாண்டி வருகிறார்கள். இந்தியா அங்கே ஆதிக்கம் செலுத்தவில்லை. அமெரிக்கா 1970 இருந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. உன் நாட்டினுடைய முதலீடுகள் அனைத்தும் எங்களோடு தான் நடக்கணும். பெட்ரோ டாலரின் மூலம் பல ட்ரில்லியன் கணக்கான சம்பாத்தியத்தை அமெரிக்கர்கள் 60 ஆண்டுகளாக சம்பாதிச்சு உறிஞ்சி எடுத்துட்டாங்க. குவைத்துக்கெல்லாம் சரக்கு அப்படியே உறிஞ்சி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் போல கொடுப்பாங்க. அவன் அதை விற்று தான் சாப்பிடணும். இந்த நிலையில் இன்றைக்கி உலகத்தினுடைய முகமே மாறி போய்விட்டது. உலகத்தினுடைய முகம் மாறி இருக்கிறது. இராணுவ சமநிலை இப்பொழுது மேம்பட்டிருக்கிறது. ஒரு சமச்சீரட்ட போக்கு மாறி சமநிலையான இராணுவ போக்குகள் இன்றைக்கு மிகைத்திருப்பதால் அமெரிக்கர்கள் ஈரானியர்களுடைய ட்ரோன்களை ரிவர்ஸ் இன்ஜினியர் செய்வதற்கு அவர்கள் வருகிறார்கள். அப்போ அமெரிக்கர்கள் தயாராக இஸ் ரெடி டு கம். அவங்க ஈரானியர்களுடைய அந்த ட்ரோன்களை, விமானங்களை, பாலிஸ்டிக்ஸ்களை, ஹைப்பர்சோனிக் இதையெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா மாறி இருக்கிறது. ஆகவே தான் இப்போது சமநிலை மாறிய நேரத்தில் அரசியல் பின்புலமும் மாற வேண்டும் என்று இதுவரை அமெரிக்காவை வாய் திறக்காத எல்லா நாடுகளும், பர்டிகுலராக ஓமன் வரைக்கும் அமெரிக்கர்களுக்கு சவால் விடுகிறார்கள். இதுதான் இந்த ஒப்பந்தம். இதன் மூலம் இந்தியாவுக்கு சொல்ல வரும். இதன் மூலமாக இந்தியா ஏன் யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடு இருக்குன்னா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும்
சவுதிக்கும் கொஞ்சம் பிரிவினை ஓடுகிறது. யமன் விவகாரத்தில் எஸ்டிசிக்கு அவர்கள் சதர்ன் டிரான்சிஸ்ட் கவுன்சிலுக்கு அவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். சவுதியை பொறுத்தவரை எந்த நாட்டிலும் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஆதரவு உள்ள ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் அவர்கள் அந்த நாட்டில் இருக்குள்ள பிஎல்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். இவர்கள் எஸ்டிசி கொடுக்கிறார்கள். ஹவுதிகள் ஈரான் கொடுக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்தியர்களை தாக்குவீர்களா? உனக்கு ஒன்று என்றால் நீ வர வேண்டும், எனக்கு ஒன்று என்றால் உனக்கு ஒன்று என்றால் நான் வரணும், எனக்கு ஒன்றா நீ வரணும். இந்த அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அது பல பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. சவுதி இதுவரைக்கும் அடித்து கொண்டே இருக்கிறார்கள் ஹவுதிகள். இதில் தலையிட மறுக்கிறார்கள். யார்? இந்த குரூப் ஆஃப் த பீப்புள், த குரூப் ஆஃப் த யுனைட் த ஃபோர்ஸ் டிட் நாட் இன்வால்வ். இதுவரைக்கும் அவர்கள் இன்வால்வ் ஆகலை. அதே போல் இந்திய போரிலும் சவுதி நிச்சயமாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இந்தியாவோடு தலையிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியா பெரிய முதலீட்டு சந்தை சவுதியை. ஆனால் இப்போ இந்த 3 நாட்டில் ஒரு நாட்டில் போர் புரிஞ்ச மற்ற நாடுகள் ஹெல்ப்புக்கு வரணும். அந்த அக்ரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஏன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதுவரைக்கும் வெளிவரல. இப்போ நான் பேசுகிறது இன்டர்நேஷ்னல் காணொலிகள் வந்துச்சு தான். அவங்க டிராஃப்ட் போடுவாங்க இல்லையா, அது எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அது குறித்து சவுதியோ பாகிஸ்தானோ இந்த ட்ரையாங்குலர் செக்டோரியல் மல்டி டைமென்ஷன் முப்பரிமாண பலவித பார்வையான டிராஃப்ட் ஒன்றும் நம்ம கையில் கிடைக்கல. அஃபிஷியலாக வெளியே ஆகலை. அப்படி ஆகவில்லை என்றால் அவர்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் நிற்பார்கள் பின்புலத்தில் என்ப தகவல்கள் எதுவும் நமக்கு வெளியே வரவில்லை என்பதுதான் முக்கியம். நெருங்கி போயிருக்கிற பாகிஸ்தானுக்கு 27,000 கோடி ரூபாயை அவர்கள் பரிசளித்திருக்கிறார்கள். யார்? சவுதி 27,000 கோடியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோடியின் மூலமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அவர்கள் கடனை அடைத்து அந்த நாட்டிலிருந்து இவர்களுக்கு சேவகை வந்துவிட்டார்கள். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஏராளமான பாகிஸ்தானியர்களுக்கு சவுதி 2030 விஷனில் வேலை கொடுக்க போகிறாங்க. நிச்சயமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, செவிலியர்கள், கேட்டட்ஸ், அடிப்படையான கூலிகள், இப்படி பெருமையான ஒரு சம்பவங்கள் பாகிஸ்தானை அவர்கள் கொண்டு வருவது. பாகிஸ்தான் ஒரு தரைப்போர் அந்த மாதிரியாக ஒரு வலிமை நிறைந்த சம்பவம். ஆக பாகிஸ்தானியர்களை தங்களுக்கு வைத்து கொள்வது எல்லா விதத்திற்கும் உதவும் என்ற ஒரு பலவித நோக்கத்திலான ஒரு ப்ளூரலிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் சவுதி நம்புகிறார்கள். சவுதிக்கு பொறுத்தவரை பணப்பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அவர்களுக்கு இன்றைக்கி பாகிஸ்தான் எவ்வளோன்னா $10 பில்லியன் தான் செலவு பண்ணுறாங்க. துருக்கி எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $27.5 பில்லியன் மிலிட்ரிக்கு. சவுதி அரேபியா $85 பில்லியன். $80 பில்லியன் கிட்டத்தட்ட நான் சொன்ன 8.5 லட்சம் கோடி. அதில் ஏராளமான ஆயுதங்கள் அமெரிக்கர்கள்ட்டேருந்து தான் வாங்குறாங்க. இப்போ அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, இனி அமெரிக்கர்களை சார்ந்து இருக்கக்கூடாது முழுக்க நினைக்கிறாங்க. ட்ரோன் தொழில்நுட்பமோ ஃப்ளைட் தொழில்நுட்பமோ எல்லாவற்றிலும் நாம் ஈரானியர்களை போன்று செல்ஃப் ரிலையன்ட், மேக் இன் இந்தியா மாதிரி மேக் இன் சவுதி அரேபியா. ஏன்னா அவங்க 47 வருஷமாக சாப்பாடு இல்லாமல் இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க இல்லையா, யாரும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வருவதற்கு சவுதி முயற்சிக்கிறார்கள். சவுதியில் இப்போ இஸ்லாமிக் ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லிபரலைசேஷன் மாதிரி ஒரு தளர்வு லிபரலாகிட்டு வருது. பெண்கள் கார் ஓட்டலாம், டிஸ்கோத்தை கிளப்புகள் கொண்டு வரப்போகிறார்கள். குடி சவுதி முஸ்லீம்களுக்கு அலவுட் இல்லை, வெளிநாட்டினர்கள் குடிக்கிறார்கள். சவுதியில் இருப்பவர்கள் அங்கிருந்து வண்டி எடுத்துக்கொண்டு அபுதாபி அந்த நாடுகளில் குடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இனி கலாச்சார பரிவர்த்தனை, அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ், சினிமாட்டிக் தயாரிப்பு, இனி அப்படியே ஒரு விதமான மேற்கத்திய கலாச்சாரம் அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள். அதிக காலத்திற்கு பெற்றோரை வைத்துக்கொண்டு இனி தாமதிக்க முடியாது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இது அவர்களுக்கான இந்த மாற்றத்தையும் அமெரிக்கர்களை விட்டு கொஞ்சமாக அவர்கள் தப்புவது அமெரிக்காவின் கை சரக்கு என்ன என்று தெரிந்து கொண்டது. அதற்காக முழுமையாக அமெரிக்கா விட்டு அவர்கள் வெளியேறியர்கள் என்று எந்த அர்த்தமும் கிடையாது. இந்த 3 பேருமே அமெரிக்கர்கள் தான், அமெரிக்கன் ஆதரவு தான். ஆனால் இப்போது அவர்களுக்கு சீனாவோடு நல்ல ஒரு உறவு இருக்கிறது. CJ-10 போன்ற விமானங்களை பாகிஸ்தான் வைத்திருக்கிறார்கள். சீனாவின் தயாரிப்பு, அது சவுதிக்கும் பலனளிக்கும். இப்படி ஒரு மல்டியாக அவர்கள் அதை பார்க்கிறார்களே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்போ இந்த விஷயத்தினால இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையை திரும்பியிருப்பதாகத்தான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் எல்லா செய்திகளும் கிளியராக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.